பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரேட்டிவ் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டிவ் வழங்கும் மனாதுஸ்ஸா நிகழ்ச்சியோடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரேட்டிவ் வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வழமையை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்கின்றோம். ஹுத்பாவை ஹதீப் பந்தர் பலீலா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுட்காலத்தை, அதாவது அவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுதல். அல்லாஹை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மிகவும் அதிகமான காலம் உலகத்தில் வாழ்ந்து அதிகமான நல்ல அமல்களை செய்தவர் ஆவார். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மனிதர் வந்து கேட்டபோது, உலகத்தில் மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான காலம் வாழ்ந்து மோசமான கெட்ட தீய வணக்க வழிபாடு தீய செயல்பாடுகளில் கெட்ட வழக்கு விடயங்களில் வாழ்க்கையை கழித்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளை கழிக்கின்ற போது அவர் கபரின் பக்கம், அவருடைய அஜல் மரணத்தின் பக்கம் அவர் நெருங்கி கொண்டிருக்கிறார், ஆகிரத்தின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், மனிதனே, நீ சில நாட்களாகும், உன்னில் சில நாட்கள் செல்கின்ற போது நீ மறுமை வாழ்வின் பக்கம், கபரின் பக்கம் நெருங்கி கொண்டே இருக்கிறாய். நீ உன்னுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளை கழிக்க நீ பிறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கழிகின்ற போது நீ மறுமையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாய். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையான வெற்றியாளர் யார் என்றால், உலகத்தில் தன்னுடைய வாழ்வை அவர் எப்படி வாழ்கிறேன் என்று அவதானித்து சுயபரிசோதனை செய்யக்கூடியவர், நல்ல விடயங்களில் நேரங்களை செலவழிக்கக்கூடியவர். ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னார்கள், உண்மையான புத்திசாலி யார் என்றால், தனது மனதை கட்டுப்படுத்தி மறுமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக தயாராகக்கூடியவர். மடையர் யார் என்றால், மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆசையோடு வாழக்கூடியவர் ஆவார். அஹ்மத் என்ற கிரந்தத்திலும் திர்மிதி என்ற கிரந்தத்திலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அருளாகும். அந்த வாழ்க்கையுடைய பொறுமதியை நல்லவர்கள், பாக்கியசாலிகள் புரிந்து கொள்வார்கள். நல்லவர்கள் மாத்திரமே இந்த வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து நடப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக, இரண்டு பாக்கியங்களை மனிதர்கள் அதனுடைய பொறுமதியை விளங்காமல் இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு நேரம். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இரண்டு சாரார்கள். ஒரு சாரார் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை விளங்கி புரிந்து எதற்காக நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளேன் என்பதை விளங்கி செயல்படக்கூடியவர்கள். இரண்டாவது சாரார் இந்த உலகத்துடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல், மறுமையுடைய இலக்கை புரிந்து கொள்ளாமல், நான் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமல் மனோ இச்சைக்கு பின்னால் செல்லக்கூடியவர். அவர் அல்லாஹை மறந்து விட்டார். அல்லாஹ் அவர் யார் என்பதை அவருக்கு மறக்கடிக்க செய்து விட்டார். அவர்தான் உலகத்தில் ஆகப்பெரிய நஷ்டவாளி. இரண்டாவது சாரார். அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக, மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறார்கள், அல்லது நரகத்துக்கு உள்ளால் தன்னை தள்ளி விடுகிறார்கள். இரண்டு விடயங்கள், ஒரு விடயத்தை மக்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை கியாமத்துடைய நாளில் மனிதனிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையை பற்றி கேட்கப்படும். முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளை 4 விடயங்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்கப்படும் வரைக்கும் ஒரு மனிதனுடைய பாதம் அசைய மாட்டாது. முதலாவது, அவருடைய வாழ்வு எவ்வாறு கழிக்கப்பட்டது, அவருடைய உடம்பின் மூலமாக எதை செய்தார். மூணாவது, அவர் எப்படி சம்பாதித்தார், எதில் செலவழித்தார். நான்காவது, அவர் கற்ற அறிவின் பிரகாரம் எதை அமல் செய்தார். இந்த 4 கேள்வி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நிச்சயமாக கேட்கப்படும். இந்த செய்தி தாரமி, திர்மிதி போன்ற கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று யார் 40 வயதை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் வாழ்க்கையில் படிப்பினை பெற வேண்டும். 40 வயது என்பதில் ஒரு மனிதனுடைய பூர்த்தியாகிறது. ஈமானில் ஒரு நிலைமையை அவர் அடைகிறார். இந்த 40 வயது என்பது நெருங்கியவர்கள் நிச்சயமாக தௌபாவை அதிகமாக செய்து மறுமையுடைய சிந்தனை அவர்கள் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் வருகிறது, சூரத்துல் அஹ்காப் 15வது வசனத்தில் அவர் 40 வயதை அடைந்த போது
அவர் அல்லாஹ்விடத்தில் சொன்ன, யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் புரிந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய சாலிஹான அமல் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக. என்னுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக சாலிஹானவர்களாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் தௌபா செய்து நான் உண்மையான முஸ்லீம் என்று சாட்சி சொல்கிறேன். சூரா அல்-அஹ்காப். 40 வயதை அடைந்தால் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம், அதிகமாக வாழ்ந்து விட்டோம், வாழ இருக்கக்கூடிய நாள் குறுகியதாக இருக்கிறது என்பதற்கு அறிகுறி தான் 40 வயதை அடைந்து கொள்வது. யாருடைய முடி நரைக்குமோ அவர்களுக்கு மரணத்துடைய செய்தி வந்துவிட்டது. குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நரகவாசிகளை பார்த்து கேட்பான், இந்த உலகத்தில் நீங்கள் படிப்பினை பெறுவதற்கு உங்களுக்கு நாங்கள் படிப்பினை தரக்கூடிய விடயங்களை ஏற்படுத்தவில்லையா? அதே போன்று உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய விடயங்கள் உங்களிடத்தில் வரவில்லையா? சூரா ஃபாத்திர் 37 வசனம். தஃப்சீர் உலமாக்கள் விளக்கம் சொல்ல, இந்த இடத்தில் சொல்லப்பட்ட நதீர் எச்சரிக்கக்கூடியது என்னவென்றால் ஒரு மனிதனுடைய நரை முடியாகும். எனவே 40 வயது அடைந்து அவர் 60ஐயும் அடைந்தார் என்றால் அவரை பற்றி இன்னும் சொல்ல இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யார் 40 வயது வரைக்கும் உலகத்திலே வாழ்ந்தாரோ அவருக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. யா அல்லாஹ், நான் எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் நீ தரவில்லை, நன்மையை செய்வதற்கு சந்தர்ப்பம் தரவில்லை, பாவத்தை விடுவதற்கு சந்தர்ப்பம் தரவில்லை என்று அல்லாஹ் இடத்துல காரணம் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் 60 அடைந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை பார்த்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னபோது 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தை, 2வது நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை, 3வது ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை, 4வது வேலை பழுக்களில் ஈடுபடுவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை, 5வது மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் உன் வாழ்வை பயன்படுத்திக் கொள். ஹாக்கிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிரயோசனம் இல்லாத விடயங்களில் மனிதருடைய நேர காலங்கள் கழிவதற்கு, துன்யாவுக்கும் பிரயோசனம் இல்லை, ஆகிரத்துக்கும் பிரயோசனம் இல்லாமல் அநேகமானவர்களுடைய நேரம் கழிவதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் காலத்தின் பொறுமதியை அறியாமல் இருப்பது. 2வது காரணம் கெட்ட சகவாசம், 3வது பேராசை, 4வது பராமுகம், 5வது தன்னம்பிக்கையின்மை, 6வது அவர் நல்ல விடயங்களை பின்போடுவது, 7வது தேவையில்லாமல் பிரயோசனம் இல்லாமல் சமூக வலைத்தளங்களுக்கு பின்னால் செல்வது, சமூக வலைத்தளங்களில் நேரத்தை வீணாக கழிப்பது. ஒரு மனிதனுடைய அஜல் வந்து விட்டால் அப்போதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய பொறுமதியை அவர் புரிந்து கொள்வார். அவர் விட்ட தவறுகளை ஏற்றுக்கொள்வார், மீண்டும் உலகத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார். சூரா முஃமின் 99 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அவர்களுக்கு மரணம் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் இடத்தில் சொல்லி, யா அல்லாஹ், என்னை உலகத்துக்கு அனுப்பிவிடுவாயாக, நான் சென்று நல்ல விடயங்களை செய்துவிட்டு வருவேன், நான் விட்டு வந்ததை நல்ல விடயத்தை செலவழிப்பேன். அல்லாஹ் சொல்வான், இல்லை, இது வெறும் வார்த்தையை இவர் சொல்கிறாரே தவிர இதற்கு பின்னால் இவருக்கு உலகத்துக்கு செல்ல முடியாது. கியாமத்துடைய நாள் வரைக்கும் மறுமையுடைய பர்ஸகுடைய வாழ்வையே இவர் சந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், சந்தர்ப்பம் தப்பி போவதை விட்டு பயந்து கொள்ளுங்கள், தௌபா செய்யுங்கள், படிப்பினை பெறுங்கள், அல்லாஹ் பக்கம் மீளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவர்கள், அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார்கள். பாவங்களை நன்மையாக மாற்றுவதாக, அவருடைய செய்த குற்றங்களை நன்மைகளாக மாற்றுவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல்-ஃபுர்கான் 20வது வசனத்தில், யார் தௌபா செய்து சாலிஹான் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்வார்களோ அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றிவிடும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று 2வது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும், நல்ல விடயங்களை செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியத்தை தர வேண்டும், மறுமையுடைய இந்த உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். அதே போன்று உலகத்தில் அதிகமான காலம் நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அஜலை அல்லாஹ் நீட்ட வேண்டுமாக இருந்தால் அதற்கான சில வழிமுறைகளை, வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் எங்களுக்கு காட்டினார்கள். மூலம் துவா செய்வது, துவா செய்த எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அபிவிருத்தி உண்டாக்குவான், வரக்கத்தை உண்டாக்குவான். 2வது நல்ல தான தர்மங்களை செய்வது. 3வது உறவுகளை சேர்ந்து நடப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய அல்லாஹ்வுடைய முடிவை மாற்றக்கூடியது தான் துவா. அதே போன்ற ஒரு மனிதனுடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடியது நல்ல அமல், அவர் செய்யக்கூடிய நல்ல சதக்காக்கள், தான தர்மங்கள். அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, சொன்னதாக, யாருக்கு இந்த உலகத்தில் தன்னுடைய ரிஸ்கில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்றும் தனது வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய உறவினரோடு சேர்ந்து நடக்கட்டும். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது சந்தேகமான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு வசனம் வருகிறது, அதாவது அவருடைய அஜல் வந்து விட்டால் அவர்களுக்கு எந்த ஒரு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது, முந்தப்படவும் மாட்டாது, பிந்தப்படவும் மாட்டாது. அல்-ஆராஃப் 34 வசனம். இந்த வசனத்துக்கு மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் முரணாக மாட்டாது. அது நபி அவங்க சொன்னாங்க, மலக்குல் மௌத், அதாவது ஒரு மனிதன் குழந்தையாக தன்னுடைய வயிற்றுக்குள் 4 மாதங்களாக இருக்கும்போது ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். அந்த மலக்கு அங்கே ரூஹை ஊதுகிறார். 4 விடயங்கள் எழுதப்படும். அவர் எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்வார், எவ்வளவு சாப்பிடுவார், எதை செய்வார், அவர் சோர்க்கவாதி நரகவாதி என்ற தாயுடைய வயிற்றிலே முடிவு செய்யப்படுகிறது என்று இருக்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் துவா செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி உண்டாகும், நீங்கள் உறவினரோடு சேர்ந்து நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி உண்டாகும் என்று நபி அவங்க சொல்லியிருக்காங்க. 2 விடயங்களுக்கு இடையிலே என்ன முரண்பாடு இருக்கிறது? ஒரு முரண்பாடும் கிடையாது. ஹதீப் அவர்கள் சொல்கிறார்கள், அது என்னவென்றால், அல்லாஹ் தஆலா உலகத்தை படைப்பதற்கு முன்னால், உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஏற்பாடுகளை படைத்து விட்டான்.
முடிவு செய்து விட்டான். என்றாலும் ஒவ்வொரு மனிதனையும் அவன் செய்யக்கூடிய நல்ல விடயங்களை வைத்து அவர் நல்லவராக இருந்தால் சொர்க்கத்துக்கான வழிகாட்டலை அல்லாஹ் அவருக்கு காட்டுவான். அவர் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு நரகத்துக்கான வழிகாட்டலை அல்லாஹ் காட்டுவான். ஒவ்வொரு மனிதனும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அதன் பால் அவருக்கு வழிகாட்டப்படும் என்பதுதான் அதனுடைய விளக்கமாகும். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, நரகவாசி யார் சொர்க்கவாதி யார் என்று அறியப்பட்டிருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க ஆம். சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்போ ஏன் நாங்கள் அமல் செய்வோம்? நரகவாசி இவர் நரகம் இவர் சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்ட ஏன் அமல் செய்ய வேண்டும்? நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த விடய அவருக்கு இலகுவாக ஆக்கி கொடுக்கப்படும். புகாரி முஸ்லிம் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விடயங்கள் மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? நாங்கள் சாலிஹான பிள்ளைகளை விட்டுவிட்டு போவது. சாலிஹான பிள்ளைகளை விட்டுவிட்டு போவது என்பது நாங்கள் மீண்டும் உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு சமனானதாகும். உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்கள் செய்கிற நல்ல காரியங்கள் எங்களுடைய கபர்களை வந்து சேரும், எங்களுடைய மீதானை பலமாக்கும், அவர்களுடைய நன்மைகள் இந்த குறையும் ஏற்படாது. அபூ ரலியல்லாஹு சொன்னதாக சொல்கிறார்கள், ஒரு மனித மௌத்தாகினால் அவருடைய நன்மைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும் 3 விடயங்களை தவிர. அவர் செய்யக்கூடிய சதக்கா, நிரந்தரமான சதக்காக்கள், பிரயோசனமான கல்வி, 3வது அவருக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். எனவே நல்ல பிள்ளைகளை விட்டுவிட்டு போவோம், நாங்கள் மீண்டும் உலகத்தில் வாழ்வதற்கு அது சமனாக அமையும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, நல்ல பிள்ளைகளை உருவாக்குங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுங்கள், கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகள் உலகத்தில் உருவாக்குங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் பந்தர் பலியில் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்ற அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.